பந்தம் இது பாசத்தால் இணைந்த பந்தம். என்னடி இன்னொரு ஆட்டோவை காணோம்? வள்ளியம்மா பின்னாடி ஒரு ஆட்டோ வருது. சரி சரி, எங்கம்மா பிள்ளையில காணோம்? சீக்கிரம் கூப்பிடு, நாங்களாம் வந்துட்டோம். கமரிக இன்னும் கிளம்பாம இருக்காதுல்ல. இந்த கூப்பிடுறேன், ஒவ்வொருத்தையும் மேக்கப் போட்டுக்கிட்டு திரியிறாளுங்க. மேக்கப்பு இங்க இருக்க கடைக்கு போறதுக்கு நட்டுக்கூட மேக்கப்பு. இவளுக்கு மளிகை கடைக்கு போனாலும் லிப்ஸ்டிக் போட்டு போறாளுங்க. ஆமாம், நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? பிள்ளைகளாம் மேக்கப் இல்லாமல் இப்போ வெளியில் வரதே இல்லை. அங்கே பாருங்க, லட்சுமி ஹேண்ட் பே கூட வந்திருக்கா. ஆடு மேய்க்கிற லட்சுமிக்கு பார்த்தீங்களா மேக்கப்பு? அப்போ அந்த பிள்ளைய போடாதா? ஏண்டி வள்ளி, அவளை சொல்கிறேன். அங்கே பாரு, அங்கே கமச்சியோட கையை பாரு. ஆமாம், இப்போ வெளியில் போனால் அப்புறம் ஹேண்ட் பேக் இல்லாமல் வருவாங்க. அவ மட்டும் ஹேண்ட் பேக் வைக்கிறேன், நான் வச்சா உனக்கு கம்மியாடி. ஏண்டி ஆட்டு மேய்க்கிறவன் ஹேண்ட் பேக் வைக்க கூடாதாடி? அதானே ஏண்டி. அம்மா போகிறதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய சண்டையா? பேசாம இருங்கடி. இந்த பயபுள்ள பக்கிய, ஐயோ இதுக வந்துச்சுன்னா இந்த சண்டை தேவையே. கிளம்பி வாங்கடி சீக்கிரம். அவளுக்கு வருவாளுவ. ஏறுங்கட்டி நீங்க முதல்ல. ஆமாம் ஏறி உட்காருவோம். ஆமா வாங்க, குடிகார பையன் வேற உட்காந்துருக்கேன், குடிச்சு விட்டு வாங்கட்டி போவோம். குடிகாரா அடியே வாயை மூடி சும்மா இருங்கடி. அடியே ஆட்டோல ஏறுங்கடி. ஏண்டி அம்மா, எனக்கு இப்பவே உயிர் போகுது. நான் கடைக்கு போய் என்ன பாடுபட போறணும். ஏய் வாயை முடிட்டு கம்மு நிறுடி. அத்தடி அம்மா, அது சிரிப்பை பாரு. எங்க பாருடி, பால் பண்டிகை தூக்கிட்டு வந்து கைவ. ஏம்மா யார் இது புதுசு புதுசா வர்றாங்க? வள்ளி இவ்வளவு நம்ம ஃப்ரெண்டுனே. குசுப்பு. குசுப்புவா? ஏப்பா ஆட்டம் மெதுவா ஒட்டுப்பா, குளுக்காம. வயசானவ இடுப்பு சிடுப்பு உடஞ்சிட பாடு. ஆமாண்ணே பார்த்து ஓட்டுங்கண்ணே. ஏம்மா உனக்கு அண்ணனா? சும்மாடி அப்படிதான் சொல்லணும். வெளியில போனேன். ஏம்மா உன்னை விட வயசுல சின்னவங்க, தம்பின்னு கூப்பிட்டம்மா. சும்மா இதுங்கடி, அவளுக்கு எல்லாம் தெரியும். ஏம்மா வயசுல மூத்தவங்களையும் அண்ணன்னு கூப்பிடுற, வயசுல இளையவங்களையும் அண்ணன் கூப்பிடுற, தாத்தாவையும் அண்ணன் கூப்பிடுற. என்னதாம்மா நீ? பாத்தீங்களா வள்ளியம்மா, இவ எதுலனாலும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பேசிக்கிட்டே தான் கிடப்பா. பாய முடியாவிட்டு. ஏ ஆமா ஏம்மா மதியத்திய. என்ன வள்ளியம்மா? உன்னை கேட்கணும். அடுத்த இந்த ஆட்டோவில் வந்த எல்லாத்தையும் அவளுக்கு கூட போயிருவேன். என்ன கேளுங்க. ஏன்டி மாப்பிள்ளை வீட்டில் போன போட்டு என்னடி 1 லட்சத்துக்கு சேலை கட்டியாங்க? ஏன்டி கூறு கீறு இருக்காட்டி என்ன உனக்கு? அது யாரும் உங்ககிட்ட சொன்ன? யாரும் சொல்கிறாங்க. ஏம்மா எல்லா வீட்டு விஷயத்தையும் உடனே பற்ற வச்சிருவியா? உனக்கு வேலை இல்லையம்மா? இது என்னடி வள்ளியம்மா, எனக்கு அம்மா மாதிரி சொல்லாம என்னடி பண்ணுவேன்? மோவரை பேர் மோவா கட்டேன். அம்மா மாதிரி தானே, அம்மா ஒன்றும் இல்லையே. வீட்டு நாயே, பெரியவங்களை எப்படி பேசணும்னு தெரியாதடி. வாயை முட்டுடி கழுத. நல்லா கேளுடி. அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. மொகர கட்டம் மூச்சு கட்டேன். சரி விடு, அவ என்னம்மா பேசிட்டு போறா, விடு. ஏண்டி நான் கேட்டு கொடுக்கேன் பதில் ஏன்ட்ட சொல்லு. என்ன உனக்கு ஆங்காரத்தானா அப்படி இந்த வயசுல? ஆமா கேட்டேன். இப்போ என்ன? அது தோலை உடிச்சு போடுவேன். என்னோட என்ன நினைச்சேன், நீ பேசுறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா? ஆமா என்ன நீ கொஞ்சமாக விடுங்க. போகிற இடத்துல இது சண்டை போட்டுட்டு இல்லாட்டி அவளை கேட்கணுட்டி, தட்டி வைக்கணும். இப்போவே என்ன அது ஆட்டா காட்சி சொல்லவும் கேட்கறது கிடையாது. அப்பயே அண்ணன் கேட்குறேன். நீ என்ன தனியத்தானா வட்ட தெரிஞ்சுக்கிட்டு திட்டா ரோலை கட்டு வச்சு உரிச்சு விடுவேன். ஆமாம் டோலை நல்லா உரிங்க, அப்போதான் இவளுக்கு அறிவு வரும். ஒன்று இன்னைக்கு மேக்கப்பை போட்டுக்கிட்டு மின்கிட்டு தெரியுதா? நான் மேக்கப் போடுவேன் போடாமல் இருப்பேன். உனக்கு என்னடி, நீ மட்டும் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? என்ன சொல்கிறியா? நான் எப்பயுமே அப்படி தான் போடுவேன். நான் சின்ன பிள்ளை, நானும் நீ ஒன்றா குரங்கு, நீ ஒரு எருமை மாடு. ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒரு இடத்துக்கு வெளியே நிம்மதியாக போயிட்டு வர முடியுதா என்னால்? அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். ஆமாம் சரி, இதோட போட்டோம். இதுக்கு மேலே எதுவும் மூக்க நுழைச்சிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரியாத. அக்கா கல்யாணம் வரையும் கொஞ்சம் அமைதியாரு என்ன? சரி சரி, நல்ல பிள்ளை. நீ நல்ல பிள்ளை தான். அப்பப்பா உனக்கா வந்துடுது. என்னப்பா பிள்ளை தெரியாதுப்பா. திமுரு பாருங்க, திமுரு. வள்ளியம்மா அது பதில பார்த்தீங்களா? சரி சரி விடுடி, அவளை சரின்னு சொல்லிட்டால விட்டுருவோம். எம்மா இவன் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறியா? சரி அப்பா, நீ அங்கேயே உட்காரு, நீ தலைமையிலலாம் ஏறுவ. ஏம்மா குசுபு, அந்த பையனை அந்த பக்கம் திருப்பி உட்கார வை. என்னடி இது பால் பண்டி, இந்த பக்கம் திரும்பி உட்காருடா. உட்காரு, நல்லா வளர்ந்த மாதிரி தானே இருக்காங்க. போய் களத்துல உட்காரு. அம்மா என்ன இடிச்சக்கா, எதையாவது கோர்த்து கூடாது, சும்மா இருக்கா? அது நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா தான் பேசுவேன். சேட்டெல்லாம் பண்ண மாட்டான். ஏண்டி அவளுக்கு எதுவும் தெரியாது, நீ இப்படி எல்லாம் புடிக்க விடுற? சும்மா இழிச்சக்கா. எப்ப என்ன குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கா? அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு வா.
சும்மா இருடா. பாண்டி இந்த பக்கம் திரும்பி உட்கார்றா. நான் அந்த டிரைவர் அண்ணன்கிட்ட போய் உட்கார போறேன். இல்ல பாண்டி. எம்மா யார் இது? அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்ப ஆட்டோக்கார தம்பி வண்டியை கொஞ்சம் நிறுத்து. சார் என்னம்மா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? தூக்குங்கம்மா முதல்ல. உன்னை தூக்கிட்டு வந்தது பெரும்பாடா இருக்கும் போலயேடா. ஐயா ஏன்டி இது உனக்கு தேவையாடி? ஏன்டி உன தூக்கிட்டு வந்து உங்க அண்ணன்ட்டே விட்டுட்டு வர வேண்டானே? பயவுல கேமரப்ப அந்த அழுதியான். அமைதியா இருப்பேன்யா. சரி பாவம் பிள்ளை அழுகுதேன்னு தூக்கிட்டு வந்தா இந்த சேட்டை பண்றியான். இனி கடையில என்னென்ன பண்ண போதோ. ஐயோ ஐயோ இதுங்க கூட கடைக்கு போனால் எப்படி இருக்குன்னு தெரியலையே. இதே பால் பாண்டி ஒரு இடத்துல உட்காருண்டா, இல்லைன்னா இங்கேயே விட்டுட்டு போயிடுவான். ஆமா சேட்டை பண்ண பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான். என்னம்மா இந்த பையன் இப்படி சேட்டை பண்றியா? கொஞ்சமாக தான் சேட்டை பண்ணுவான், ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டான். கொஞ்சமாவா?